அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பாய் வீட்டு ஃபிஷ் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாய் வீட்டு பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. முஸ்லீமுக்கு பண்டிகை வந்துட்டாலே எப்போ பிரியாணி தருவா அப்படின்றத எல்லாருமே பாய் வீட்டில் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ இனிமேல் கவலைப்பட வேணாம், எல்லார் வீட்லேயும் நீங்கள் பாய் வீட்டு பிரியாணி செய்யலாம். ஃபிஷ் பிரியாணிலே வந்து 2 விதமாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நான் ரகு மீன் தான் எடுத்துருக்கிறேன். அந்த ரகு மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. பாதி மீனை வந்து பொரிக்கிறதுக்கும் மீதி மீனை குழம்பு வைக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தலைப்பகுதியை வந்து குழம்பு வச்சா தாங்க நல்லாயிருக்கும். வால் பகுதியும் தலைப்பகுதியும் நம்ம குழம்புல வச்சுக்கலாம். அதை மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுனால இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறதில்ல, அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட போகிறேன். இதை நாளைக்கு தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் வந்து இந்த மீனை ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சிட போகிறேன். நாளைக்கு தான் நான் அதை எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது மீனில் வந்து நல்லா மிளகாய் தூள், உப்பு நல்லா வந்து ஊறி இருக்குங்க. அப்போ மீனும் ருசியாக இருக்கும். குழம்பு செய்யும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும். மீனும் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அப்போயே வாங்கி அப்போயே மீனில் போடுறதோட இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்குங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்றேன். இந்த துண்டு மீனை வச்சு தான் நம்ம ஃபிஷ் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ இதையும் மசாலா வரைய வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு தான் நான் உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். ஃபிஷ் பிரியாணி மசாலா தடவிட்டு எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து ஃபிஷ் பிரியாணி செஞ்சு காட்டுறேன். மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் காரத்துக்கு ஏற்ப ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மீனுக்கு வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கோங்க, இல்லை காரம் அதிகமாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவும் சரி, புளியும் சரி, நீங்கள் மீனுக்கேற்ப எடுத்துக்கோங்க. நான் இந்த மீனுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக வந்து சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட இது இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டும் கலரும் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். ஒரு ஃபேன் வந்து ஹீட் ஆனவுடனே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 2-3 கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலையை சேர்க்கும்போது நல்லா ரொம்ப வாசமாக இருக்குங்க. ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எந்த ஆயில் சேர்க்காம தாங்க ஃப்ரை பண்ணணும். 4 லவங்கம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாவில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைக்கும்போது மசாலா நல்லா வாசமாக இருக்குங்க. நல்லா சூடாகிடுச்சிங்க. இப்போ மிளகெல்லாம் நல்லா வந்து வெடிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சோன்னு வந்து மல்லி இலை சேர்த்துக்குவோம். இதோட அவ்வளோதாங்க. இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா நைஸ் ஆகும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் நைஸாக இருக்கணுங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து மசாலாவை வந்து மீனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒத்த கையில் அப்ளை பண்ணனால என்னால் முடியல, ஃபுல்லாக வீடியோ காட்ட முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, எல்லா மீன்லேயும் நான் அப்ளை பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி விரைவி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வேலை செய்யும்போது. ஸோ நான் இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது தான் உங்களுக்கு எப்படின்னு நான் காட்டுறேன். ஆனால் இப்போ நான் இந்த ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுனால இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. நான் உங்களுக்கு இதை மீனை வந்து எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நான் வீடியோ அப்படியே போட்டு காட்டுறேன். இது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா
உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வேலை செய்யும்போது. நீங்கள் எப்போனாலும் நீங்கள் மீன் நிறையா வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. நீங்கள் எப்போ தேவைப்படும் போது செய்யும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த குழம்புக்கு இந்த மாதிரி மீனில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் விடவி மசாலா போட்டு வச்சுட்டேன். நீங்கள் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து செய்யலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எத்தனை நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது. இப்போ தலையும் வாலும் போட்டு வரைய வச்சதால அதை மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா நான் குழம்பு செய்ய போகிறதில்ல. இன்றைக்கி நான் ஃபிஷ் பிரியாணி செய்ய போகிறதுனால அந்த மீனை மட்டும் துண்டு மீனை மட்டும் நான் எடுத்து இப்போயே பொரிக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலை. இப்போ இந்த மீனை வந்து துண்டை வந்து நம்ம பொரித்து காட்ட போகிறேன். வாங்க பொரிக்கலாம் எப்படின்னு. இப்போ ஒரு கடாய் சூடான உடனே தேவையான அளவுக்கு இந்த மீன் பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அது அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடான உடனே இந்த மீனை நம்ம பொரித்து எடுத்துடுறோம். இப்போ பொரித்து எடுத்துகிட்ட எண்ணெயில் தான் நம்ம வந்து பிரியாணியும் செய்ய போகிறோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. மீனை சாதுவாக எப்படி பொரிப்பீங்களோ அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, எல்லா மீனுங்களையும் நம்ம பொரித்து எடுத்து காட்டியாச்சு. இப்போ அவ்வளோதான், இது ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. மீனை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டோம். எல்லா மீனையும் இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபிஷ் பிரியாணி செய்ய ரெடி பண்ணிடலாம். நான் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி நான் பிரியாணி இலையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் செடியில் மாடி தோட்டத்தில் வளர்த்துருக்கேன். இப்போ அந்த பிரியாணி இலையை தான் நான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து இப்போ நான் வந்து 2 கேஜி அளவுக்கு நான் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அந்த 2 கேஜி அளவுக்கு பிரியாணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கேஜி மீனுக்கு 2 கேஜி அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ அந்த அரிசியை வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். ஸோ நான் பாஸ்மதி ரைஸ்லாம் கிடையாதுங்க, வீட்டில் ஆக்கிற சாதாரண அரிசி தாங்க நான் எடுத்துருக்கிறேன். இந்த அரிசி நல்லா ஒரு ஓரமாக ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சிட்டோன்னே நம்ம சமையல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பிரியாணிக்கு செய்கிறதுக்காக வந்து பிரியாணி இலையை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருக்கோம். பட்டை வந்து இந்த மாதிரி ஒரு 10 பீஸ் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 4 பீஸ் எடுத்துக்கோங்க. லவங்கம் ஒரு 10 பீஸ் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மெத்தி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு. நான் 3/4 கேஜி அளவுக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நாங்கள் பிரியாணி சட்டி அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு சொல்லிவிட்டு நாங்கள் பேனை அடுப்பில் வைப்போம். 2 கேஜி அளவுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். நான் மீன் பொரிச்ச எண்ணெயை தாங்க எடுத்திருக்கேன். பாதி எண்ணெயை ஊற்றிட்டு பாதி வச்சுருக்கேங்க. நான் ஏற்கனவே ஒரு பிளேட்டில் வச்ச பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் சேர்த்து நல்லா வெடித்த உடனே இந்த வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதக்குனாதாங்க பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நிறையா வெங்காயம் இருக்கிறதுனால நம்ம வந்து மூடி போட்டு நல்லா வேக விட்டுருவோங்க. அப்போ தான் நல்லா வெங்காயம் வதங்கி வருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்காக 75 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோங்க. ஸோ வந்து வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கட்டு புதினாவும் ஒரு கட்டு மல்லி இலையும் இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா பொரிசாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொரிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்குள்ளேயும் வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த புதினா இலையை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த புதினா எல்லாம் திட்டுத்திட்டாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதையும் இந்த விழுதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கவுமே வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருக்கிடுங்க. அதுக்கு தான் நல்லா அந்த மசாலா வடை போடுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வந்து ஒரு 3/4 கேஜி அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன் பிரியாணி செய்கிறதுக்கு. ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இந்த மாதிரி அரைச்சானா கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ அப்படியே போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் தக்காளி வதங்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டாக ஊற்றிட்டிங்கன்னா சீக்கிரம் ஜல்தி வந்து வதங்கிடுங்க. உங்களுக்கு பேஸ்ட்டும் ரொம்ப நல்லா அதிகமாக கிடைக்கும். இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நான் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலைங்க. ஸோ நான் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு தக்காளி வதங்கிறதுக்காக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ மசாலா வேகிறதுக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் நம்ம தண்ணி ரெடி பண்ணிடலாம். அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு அரிசி இருந்துச்சுங்க. நான் அதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பவுலில் எடுத்தாலும் சரிங்க, எந்த ஒரு கிளாஸில் எடுத்தாலும் சரி, ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்தால் கரெக்டான பக்குவமாக இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசிக்கு தாங்க நான் இதை சொல்லியிருக்கேன். இது பாஸ்மதி ரைஸுக்கெலாம் கிடையாது. பாஸ்மதி ரைஸுக்கு தான் இன்னும் கம்மியாக எடுக்கணும். இப்போ அளவு தண்ணியை ஒரு பேனில் ஊற்றிட்டு இந்த இன்னொரு அடுப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுடுங்க. தண்ணி ஒரு பக்கம் சூடாகிட்ருக்கும், மசாலா ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நல்லா மசாலா வெந்த உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலாவோட கொஞ்சம் கூட அடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவோட 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தயிர் சேர்க்கறதுனால அந்த சாதம் வந்து மெது கொடுக்குங்க, பிரியாணியும் ருசியாக இருக்குங்க. ஸோ இந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேர் வந்து சமையல் செய்யும்போது இந்த கரண்டியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கரண்டியை தூக்கி கேஸுக்கு மேலே இல்லை வேறு எங்கேயாவது அந்த மூடிக்கு மேலே அந்த மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்காதீங்க. இந்த கரண்டியை நல்லா கிண்டிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அது மேலே இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்கள். சில பேர் பிரியாணி பிளேட் மேலே வைப்பாங்க, இல்லைன்னா கேஸ் ஸ்டவ் மேலே வைப்பாங்க. இனிமேல் அந்த மாதிரி வைக்காதீங்க. நம்ம அளவு தண்ணியை வந்து சூடாகிடுச்சிங்க. இப்போ அந்த அளவு தண்ணி சூடான தண்ணியை வந்து இந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்கள் அளவு தண்ணி முன்னாடியே எடுத்து வச்சுட்டிங்கன்னா நல்லா அது கூட கொதி கூட வந்தால் இன்னும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு சூடு தான் ஆகிடுக்கு. நான் இப்போ அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இப்போ அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி நல்லா கொதித்தோடனே அரிசியை வந்து உலையில் போட்டுருவோங்க. நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கொதிக்கும் தண்ணி சீக்கிரமாக. இப்போ உலை தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரிசியில் உலையில் போட்டுருவோம். நம்ம அரிசியை ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டோம். ஸோ அப்படியே நம்ம வந்து தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த உலையில் சேர்த்துக்குவோம். நாங்கள் அரிசியை உலையில் போடும்போது எப்போவுமே வந்து முஸ்லீமானவங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்ற ஒரு துவாவை ஓதிட்டு தான் நாங்கள் அரிசியில் போடுவோம். இந்த மாதிரி துவா ஓதும் போது இந்த சாதத்துக்கு திஷ்டி ஆகாமல் இருக்குங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் சாதமும் நல்லா அமைஞ்சு வருங்க. ஸோ இது மாதிரி தான் நாங்கள் தலையில் முக்காடு போட்டு இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் துவா ஓதிட்டு நீங்கள் அரிசியை உலையில் போட்டு பாருங்கள். பிரியாணி உங்களுக்கு சூப்பராக அமையுங்க. அதனால தான் இங்கே எல்லாரும் சொல்லுவாங்க பாய் வீட்டு பிரியாணிலையும் ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்ட உடனே இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ சாதம் நல்லா முக்கால்வாசி வெந்துடுச்சிங்க. ஸோ இப்போ நான் எலுமிச்சப்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த சாதத்துக்கு வந்து ஒரு 3 எலுமிச்சப்பழமாவது அறுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஜல்லி கரண்டியை வச்சு இந்த மாதிரி புழிஞ்சிக்கிட்டிங்கன்னா அந்த விதை வந்து அந்த ஓட்டை வழியாக வராதுங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ட்ரிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ எலுமிச்சப்பழம் புளியும் போது இந்த மாதிரி ஸ்பூனை வச்சுட்டு நீங்கள் புளிங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சில பேர் கையில் வந்து எலுமிச்சப்பழத்தை ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணும்போது பாதி கையில் ஒட்டிகிட்ருக்கும். நீங்கள் என்ன தான் கையில் புழிஞ்சாலும் அந்த வந்து விதை வந்து 1-2 விழுந்துடுங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் நீங்கள் புளியும் போது ஒரு விதை கூட நீங்கள் கீழே விழுதா பாருங்கள், ஒன்று கூட விழுவாதுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் எல்லா பழத்தையும் புழிஞ்சிட்டு நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டு இந்த மாதிரி சமமாக ஆக்கி வச்சுடுங்க. இப்போ சிம்மில் வச்சுடுங்க. ஸ்டவ்வை வந்து ஸ்டிம்மில் வச்சுட்டு தவாவை இன்னொரு பக்கம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிரியாணி மூடியை எடுத்துட்டு நீங்கள் நல்லா ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்து ஈர துணி தாங்க போடணும். இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி மூடிடுங்க. இப்படி மூடிட்டு இது மேலே வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. மூடி போட்டு இப்படி பண்ணி நீங்கள் தம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேர்வை தண்ணி அந்த இதில் சாதத்தில் விழுவாமல் நல்லாயிருக்கும். அதுக்கு தாங்க இந்த மாதிரி துணியை போட்டு நம்ம தம் பண்ணுறது. இப்போ இந்த தவா சூடாயிடுச்சிங்க. இப்போ பிரியாணி சட்டியை தூக்கி நம்ம தவா மேலே வச்சு தம் பண்ண போகிறோங்க. இப்போ பிரியாணி சட்டியை அந்த தவா மேலே தூக்கி வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சாச்சுங்க. நீங்கள் பிரியாணி இல்லைங்க, நீங்கள் எந்த சாதத்தை தம் பண்ணால் இந்த மாதிரி நீங்கள் தம் பண்ணுங்கள். இப்போ வந்து இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்ச மீனை வந்து இது மேலே லைனாக வந்து அடுக்கி விட்டுருங்க. நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ண மீன் வச்சுருந்தோம்ல அதெல்லாம் ஒன்று ஒன்றா அடுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி அடுக்கி விட்டுட்டு அப்புறமா மூடி போட்டு தம் பண்ண போகிறோம். எல்லா மீனும் பொரிச்செடுத்த மீனெல்லாம் நம்ம அடுக்கி எடுத்து வச்சாச்சு. அந்த வறுத்த மீனுக்கு மேலே வந்து பொடிசாக கட் பண்ணி மல்லி இலையை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே இப்போ மூடி போட்டு ஹீட்டான ஒரு பொருளை வச்சு தம் பண்ணுங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் உரலை வச்சு தம் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல மணமாக இருக்குது பாருங்கள். சில பேர் வந்து டேஸ்ட்டுக்காக வந்து 2 மீனை வந்து சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி அந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது முள்ளாக இருக்கிறதுனால நான் மிக்ஸ் பண்ணலைங்க. அந்த மீனை வந்து நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா நம்ம சாப்பிடும்போது முள்ளாக வருங்க. ஸோ சாப்பிடும்போது டிஸ்டர்ப் ஆகுங்க. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் நான் இப்படியே முழு பீஸாகவே பொரிச்சு வச்சு தம் பண்ணேன். மீன் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் ஒரு பிரியாணி செஞ்சு காட்டியிருக்கேன். இதே வீடியோவில் தாங்க போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு புரியும். அவ்வளோதாங்க, நம்ம ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. மணக்க மணக்க ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. பாய் வீட்டு பிரியாணின்னு சொன்னால் எந்த அளவுக்கு ருசியாக இருக்குமோ அதோட டேஸ்ட்டாகவே நான் செஞ்சுருக்கேன். நான் இந்த வீடியோக்காக நான் சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லலைங்க. வீட்டில் சாப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்பவே ருசியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முஸ்லீமாக இருக்கிறதுனால தாங்க நான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு சொல்லிவிட்டு அந்த பேனை தான் நான் அடுப்பில் வைப்பேங்க. நீங்கள் வந்து நான் அதை ஃபாலோ பண்ணுன்னு நான் சொல்லலை. என்ன மசாலா போட்டாலும் நம்ம பாய் வீட்டு பிரியாணி மாதிரி வரலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, அதுக்கான நான் ட்ரிக்கு தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர நான் உங்களை அதை ஃபாலோ பண்ணுன்னு நான் சொல்லலை. இது நான் பிரியாணி டேஸ்ட்டாக வர்றதுக்கு காரணமே இது தான் நான் சொல்ல வரேன். அந்த அன்னபூர்ணின்ற மூவியில் வந்து சொல்லியிருப்பாங்க, நமாஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து பிரியாணி செஞ்சால் நல்லா வரும் முஸ்லீம்ங்க, அதனால தான் நல்லா வருதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. மத்தியானம் சாப்பாடு செய்கிறதுக்காக நம்ம 11-12 மணிக்கு போல் தான் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம நமாஸ் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. நாங்கள் சமையல் செய்யும்போது துவா பண்ணிவிட்டு நாங்கள் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் எங்களுக்கு பாய் வீட்டு பிரியாணி ருசியாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். இதே முஸ்லீமாக இருந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே வந்து இந்துக்களாக இருந்தாலோ ஒரு கிறிஸ்டினாக இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து நான் சொல்ல வந்தது, நீங்கள் அன்பும் பாசமும் கலந்து எந்த விஷயம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக ஆசையோடு செய்யும்போது அந்த சாதம் நல்லாவே அமையுங்க. ஸோ இனிமேல் நீங்களும் வீட்டில் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எதையுமே ஆர்வத்தோடு சந்தோஷமாக செய்யுங்க, அந்த சமையல் நல்லாவே அமையுங்க. ஸோ இதை ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் வந்து இப்போ நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கிளாஸ்னாலும் அரிசி எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு தண்ணிலாம் இல்லை, நான் அளவு தண்ணிலாம் நான் ஊற்ற போகிறதில்ல. ஸோ இதை வடிகட்டி நான் சாதத்தை தான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து அளவுலாம் நான் சொல்லலை. நீங்கள் எந்த கிளாஸ் அளவுக்குனாலும் எடுத்துக்கோங்க. நல்லா அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா அதில் பட்டை, ஏலக்காய், லவங்கம் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவுக்கு அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் சேர்க்கறனால அந்த சோறு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வருங்க. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து பாயில் பண்ண போகிறேன் சாதத்தை. இப்போ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ரகு மீன் 3 தான் எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே நம்ம மீனை பொரிச்சு எடுத்தாலும் அதே மீன் தாங்க இதுவும். இதை வந்து வெறும் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து மட்டும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்கலை. ஸோ சிம்பிளாக தான் நான் வந்து மசாலா விரைவிட்டு இதில் எண்ணெயில் நான் ஏற்கனவே பாதி எடுத்து வச்ச எண்ணெயில் இப்போ அதை பொரித்து அதில் தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே பொரிச்சு எடுத்த எண்ணெய் மீதி இருந்ததில் அந்த எண்ணெய் தாங்க இது. மீனை வந்து ரொம்ப நேரம் வேக விட வேண்டியதில்லை. சாதுவாக ஒரு மீடியமாக வெந்தாலே போதுங்க. இது ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேணாம். ஸோ ஓரளவுக்கு லைட்டாக வெந்தாலே போதும். அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அரை வேக்காடாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, 3 மீனையும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இதை ஓரமாக ஆறட்டும். இப்போ மீன் பொரிச்சு எடுத்த எண்ணெயில் தான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 4 நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆனியன் வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளேயும் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மல்லி இலையும் புதினாவையும் கட் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. இதை இப்போ நல்லா பொன்னிறமாக ப்ரௌன் கலராக வதங்கிச்சிங்க. இந்த வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் தான் நான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ நம்ம பிரியாணி ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யும்போது அது யூஸ் ஆகும். இது ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. மீனை பொரிச்சு எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க.
இப்போ வெங்காயம் பொரிச்செடுத்த எண்ணெயிலே வந்து கஸ்தூரி மெத்தியும் பிரியாணி இலையும் சேர்த்துக்குவேன். மீடியம் சைஸ் ஆனியனாக ஒரு 3 எடுத்து பொடிசா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வதக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளேயும் நம்ம சாதம் வந்து வெந்துருச்சான்னு பார்த்துடலாங்க. சாதத்தை நல்லா ஒரு பாதி வெந்த உடனே மூடியை ஃபுல்லாக மூடக்கூடாதுங்க. ஒரு அரை இதாக தான் மூடி போட்டிருக்கணும். ஏன்னா தண்ணியெல்லாம் பொங்கி வெளியே வரும். அதுக்காக தான். இப்போ நல்லா சாதம் வெந்துருச்சான்னு பாருங்கள். இந்த அரை வேக்காடை வெந்தால் போதுங்க, ஃபுல்லாக வேகணும்னு இல்லைங்க. அரை வேக்காடை நல்லா வெந்த உடனே ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. சாதத்தை நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ சாதம் ஒன்று போல் உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்குங்க. இந்த பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கணும். இது ஓரமாக மூடி போட்டு வச்சுடுங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டாச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறத போய் பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சிங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே புதினாவும் மல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் பாதி இலையை தான் இப்போ நம்ம வெங்காயத்தோடு வதக்க போகிறோம். மீதி இலை இருக்கிற இலையை ஓரமாக வச்சுடுங்க. ஸோ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள். மீதி இருக்கிற இலையை அப்படியே வச்சுட்டு இப்போ இந்த பாதியை வந்து போட்டுக்கோங்க. இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தோட. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கின உடனே கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ 7 தக்காளி எடுத்துருக்கேன். பழுத்த பழமாக தக்காளியாக பாதி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக இந்த மாதிரி. இப்போ நம்ம அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரம் மசாலானா ஒன்றும் இல்லைங்க, பட்டை ஏலக்காய் லவங்க தான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மசாலா தான் இதில் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே பட்டை ஏலக்காய் லவங்க சாதத்தில் சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் வாசம் வரதுக்காக கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்தேன். இப்போ நம்ம பொடிச்சு எடுத்த மீன் வந்து ஆறிடுச்சிங்க. பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மெதுவாக வந்து கிண்டி விடுங்க. ஏன்னா மீனுடைய முள்ளுலாம் இருக்கும். ஸோ அதனால் உதிர்ந்து வந்துருச்சுன்னா நம்ம முள்ளாக தாங்க இருக்கும். மெதுவாக லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டிட்டு சிம்மிலே வச்சுட்டுங்க. அந்த மீனுடைய மசாலா வந்து ஊறட்டும் கொஞ்சம் 5 நிமிஷம். மீடியம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விடுங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பேனில் வந்து கொஞ்சோண்டு சாதத்தை வச்சுட்டு மீதி சாதத்தை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டெப்பாக நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ரெடியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆனியனு, புதினா, கொத்தமல்லி, சாதம் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு சாதத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து புதினா தூவி விட்டுட்டு இந்த வெங்காயத்தை நம்ம பொரிச்செடுத்த வெங்காயத்தை நல்லா உதுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி அது மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ பொரிச்சு எடுத்த வெங்காயத்தை சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த மசாலாவை அது மேலே இந்த மாதிரி லைட்டாக இந்த ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பரப்புங்க. இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. மசாலாவை பரப்பி விட்டுட்டு இப்போ எலுமிச்சை பழத்தை கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக அது மேலே புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்ட உடனே அது மேலே வந்து இப்போ ஒயிட் சாதத்தை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்படி உதிரியாக அது மேலே தூவி விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒன்று போல் வரும். எடுக்கும்போது சாதம் எடுக்கும்போது ரொம்ப ஒன்று போல் அழகாக வருங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. அதே மாதிரி தான். அப்புறம் வெங்காயத்தை தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மசாலா தூவி விட்டுக்கணும். அதுக்கு மேலே வந்து எலுமிச்சை பழம் தூவி விட்டுட்டு மறுபடியும் சாதத்தை இந்த மாதிரி ஸ்டெப்பாக செய்யணுங்க. உங்கள் இஷ்டம்தாங்க. எந்த அளவுக்கு ஸ்டெப்பாக அழகாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே வந்து இப்போ நான் மசாலாவை அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து மசாலாவை அடுப்பில் சிம்மிலே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சூடாக இருக்கும் அந்த மசாலா. அதில் நல்லா ஈஸியாக வந்து சாதம் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கோங்க மசாலாவை. இப்போ அதுக்கு மேலே வந்து சாதத்தை போட்டுக்கிட்டேன். ஈஸி தாங்க. நீங்கள் எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்துக்கு மேலே வந்து இப்போ மசாலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. மசாலாலாம் காலியாச்சு. இப்போ லைட்டாக வந்து இதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு நல்லா அதை நல்லா அலசி எடுத்துட்டு அது மேலே இந்த மாதிரி தண்ணியை வந்து இது மேலே ஊற்றிக்கோங்க. சாதத்து மேலே இந்த மாதிரி சாதத்து மேலே ஊற்றிட்டு இப்போ நாம் லைட்டாக எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு
இப்போ நம்ம மூடி போட்டு லைட்டாக இதை தம்மு போட போகிறோங்க. இந்த மாதிரி நீங்கள் தம் பண்ணால் அந்த சாதமும் அந்த எல்லா மசாலாவும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பாயில் ஆகுங்க. இப்போ மசாலா காலியாச்சுங்க. லாஸ்ட்டாக வந்து சாதத்தோடு முடிச்சிடணுங்க. இப்போ சாதத்தை நல்லா மேலே அது மேலே தூவி விட்டுட்டு இருக்கிற கொத்தமல்லி மல்லி இலையும் வெங்காயத்தையும் இது மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டு தம் பண்ண போகிறோம். மேலே சாதம் தாங்க இருக்கணும். என்ன ஸ்டெப் பண்ணாலும் சரி சாதத்தை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தம் பண்ணுவோம். இதுக்கு போய் மேலே லைட்டாக எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம தம் பண்ண போகிறோங்க. அவ்வளோதான். தம் பண்ணும்போது எப்போவுமே வந்து தவா வச்சு தாங்க நம்ம தம் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி தவாவை ஹீட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பக்கம். தவா ஹீட் ஆகிடுச்சான்னு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆவி வரணும், அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கணும். இந்த சாதத்தை இது மேலே வச்சு தம் பண்ணிடலாங்க. ஸோ இதுக்கு நான் எப்பவும் சொன்ன மாதிரி காட்டன் துணியை நல்லா புழிஞ்சிட்டு இது மேலே இந்த மாதிரி மூடிட்டு இப்போ பிளேட்டை வச்சு மூடிட்டு அது மேலே அந்த துணியை மேலே எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சுற்றி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ சுற்றி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல வெயிட்டான ஒரு பொருளாக வைங்க. அது மேலே நான் உடல வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த பொருள்னாலும் வெயிட்டாக ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டெப்பாக வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷமாவது தம்மில் வைங்க. ஆவிலாம் வெளியே வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஆவி வரும்போதே தெரிஞ்சிடுங்க. இப்போ நல்லா தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் சாதத்தை சேவ் பண்ணும்போது இப்படி தாங்க ஓரமாக இப்படி அடுக்காக எடுக்கணுங்க. அப்போ தான் அழகாக மசாலா கொஞ்சம் ஒயிட் சாதம் கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ் ஆகி அழகாக தெரியும். இந்த சாதத்தை பொறுத்த வரைக்கும் சேவ் பண்ணுறது தாங்க மெயினானது. ஸோ ஓரசாரமாக எடுத்து அழகாக ஸ்டெப்பாக கொடுங்க. அப்போ தான் அழகாக தெரியும். சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த ஒயிட் சாதம் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் அந்த மீனும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றிங்க. இது வரைக்கும் ஃபிஷ் பிரியாணி, தம் ஃபிஷ் பிரியாணின்றதை 2 விதமாக பார்த்தோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒன்று வந்து இந்த ரகு மீனில் இருந்த செனையை தான் நான் செய்ய போகிறேன். அதாவது மீன் முட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மீனில் இருக்கிற முட்டையை வச்சு தான் நான் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப 2-3 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயமாக பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பொன்னிறமாக ஆற வரைக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி பழுத்த பழமாக தக்காளி 2 பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சால்ட்டு சேர்த்தனால நல்லா வதங்கிடுச்சுங்க சீக்கிரமாக. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பெரிய சைஸ் ரகு மீனில் இருந்து தாங்க செனை. அந்த செனையை நல்லா வாஷ் பண்ணி அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா முட்டை மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இது கிண்டும்போது முட்டை வந்து கிண்டினா எப்படி வருமோ அதே மாதிரியே வருங்க. அந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வரும். நீங்கள் அந்த அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இதில் டேஸ்ட்டுக்காக சில பேர் வந்து முட்டையை கூட சேர்க்குறாங்க. நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் முட்டை எதுவும் சேர்க்கவே இல்லைங்க. கொஞ்சோண்டு மல்லி இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. மீனுடைய முட்டை செனை ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரே ஒரு மீன் ரகு மீனை வச்சு 2 கேஜி மீனை வச்சு நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சு காட்டுட்டேன். ஸோ மீன் குழம்பு ஒன்று தான் நான் செஞ்சு காட்ட முடியல. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போடுறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து எந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.